உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கும், அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். உடல் குளிர்ச்சியா இருக்கணும், ரத்தம் சுத்தமாகணும், பித்தம் குறையணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம உணவோட சேர்த்து மூலிகைகளை எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஊறல் குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய விஷயம். நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான நன்மைகள். ஸோ முக்கியமாக இது நம்ம ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடியது, பித்த நிவாரணி, வாதத்தை சமன் செய்யக்கூடியது. நம்ம உடலில் வயிற்றுப்பகுதியில் எரிச்சல் இருக்குது, அல்சர் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது. இது எல்லாமே தீர்ப்பதற்கு இது நமக்கு ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வரும்பொழுது, வெது வெதுப்பான தண்ணீரில் இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரத்த கழிவுகள் வெளியேறி நமக்கு லிவரில், ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த பதிமுக பட்டையை நம்ம தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டே வரலாம். வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கும், அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். உடல் குளிர்ச்சியாக இருக்கணும், ரத்தம் சுத்தமாகணும், பித்தம் குறையணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம உணவோடு சேர்த்து மூலிகைகளை எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஊறல் குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. சில மூலிகைகளை தண்ணீரில் ஊற வைத்தோ இல்லை அதை காய்ச்சி அதுக்கப்புறம் ஆறின பிறகு ஒரு நாள் முழுவதும் குடிக்கிறதோ நிறைய மருத்துவ குணங்கள் அதில் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த பதிமுகம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த மரத்தோட பட்டை, இந்த பதிமுக பட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டையை நம்ம நீரில் போட்டு அந்த தண்ணியை குடிக்கும்பொழுது உடல் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான நன்மைகள். ஸோ முக்கியமாக இது நம்ம ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடியது, பித்த நிவாரணி, வாதத்தை சமன் செய்யக்கூடியது. நம்ம உடலில் வயிற்றுப்பகுதியில் எரிச்சல் இருக்குது, அல்சர் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது. இது எல்லாமே தீர்ப்பதற்கு இது நமக்கு பயன்படுது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் சீசல்ஃபினியா சாப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பதிமுக பட்டை இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, 1 லிட்டரோ 2 லிட்டர் தண்ணியோ நம்ம எடுத்துக்கணும். அதில் ஒரு சின்னதாக 2 துண்டு இல்லை 3 துண்டுகள் இந்த பதிமுக பட்டையை போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இந்த தண்ணீரையே ஒரு நாள் முழுவதும் நம்ம குடிச்சிட்டே வரலாம். தண்ணீரோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வரும்பொழுது, வெது வெதுப்பான தண்ணீரில் இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரத்த கழிவுகள் வெளியேறி நமக்கு லிவரில், ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி நமக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மலச்சிக்கல் தொந்தரவு உங்களுக்கு இருக்குங்க. இந்த மலச்சிக்கல் தொந்தரவு சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த பதிமுக பட்டை நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த மாதிரி மழை காலங்களில் நமக்கு வைரலோ இல்லை காய்ச்சலோ வராமல் இருப்பதற்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நமக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஃபீவரில் இருந்தேன், எனக்கு வயிற்றுப்போக்கு இருந்துச்சு, இல்லை எனக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பதிமுக பட்டை ஒரு சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு எனக்கு வந்து கோல்டு வந்துருச்சு, காஃப் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த பதிமுக பட்டை நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த பதிமுக பட்டையை தினந்தோறும் எல்லாருமே குடிக்கலாங்க. அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க. ஸோ அடிக்கடி அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அப்போது நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, முக்கியமாக சிறுநீரகங்களில் கற்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த பதிமுக பட்டையை நம்ம தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டே வரலாம். நிறைய நாளாக வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறேன், இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுறேன், இந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் நிறைய கழிவுகள் இருக்கும். இந்த கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் பதிமுக பட்டை தண்ணீரை தாராளமாக குடிக்கலாம். ஸோ நச்சு கழிவுகளை வெளியேற்றவும் இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபை
வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். நரம்புகள் தசைகளுக்கு வலிமை சேர்க்கவும் இந்த பதிமுக பட்டை உங்களுக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை நம்ம குடிச்சிட்டே வரலாம். இந்த பதிமுக பட்டையில் வேறு ஏதாவது மூலிகைகள் சேர்த்து நம்ம குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக குடிக்கலாம். என்னென்ன மூலிகைன்னு சொல்கிறேன். இது வந்து 2-3 துண்டு பதிமுக பட்டை போடுறோமா, இதனோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வேப்பம் கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, வேப்பம் கொழுந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதையும் அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இல்லைன்னா நன்னாரியோ இல்லை கொஞ்சமாக வெட்டி வேரோ ஏதாவது ஒரு மூலிகை, இல்லை உலர்ந்த நெல்லிக்காய் வற்றல் ஏதாவது ஒன்று, இது மாதிரி 3-4 மூலிகைகளை ஒன்றாக சேர்த்தும் அந்த தண்ணியை நம்ம பாயில் பண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா இன்னும் உடலுக்கு அதிகமான நற்பலன்களை இது தருதுன்னு சொல்லலாம். இது பேசிக்காக பித்த நிவாரணி, பித்தத்தை உடல்ல இருந்து தணிக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. அப்போது நம்ம பித்தம் குறைஞ்சதுனாவே உடல் உஷ்ணம் குறையும், கண் எரிச்சல் உங்களுக்கு குறையுது, அதிகமான ஹேர் ஃபால் இருந்தால் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த தண்ணீரை நம்ம தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். ஸோ தண்ணீரை குடிக்கும்பொழுது இந்த ஊறல் குடிநீரை இல்லை இந்த பதிமுகப்பட்டை கொதிநீரை நம்ம குடிக்கும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்குது. ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பதிமுகப்பட்டை நீர் நமக்கு சிறந்த பலனை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.